நண்பா, யாருங்க உறுதிமொழி எல்லாம் இப்ப எடுக்கிறாங்க? யாருங்க உபதேசம் சொன்னா கேக்குறாங்க? ஏங்க நண்பா, நீங்க நகைச்சுவையான ஆளுங்கோ. நண்பா, அங்க பாருங்க. வாவ், அவ செம அழகா இருக்கா. ஒண்ணும் இல்லைங்க, இங்கிலீஷ்ல ஒரு 4-5 வெக்காபுலரி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி சென்டென்ஸ் உருவாக்குனேன். இப்போ வந்து உறுதிமொழினா ஃபிளெட்ஜிங்க, உபதேசம்னா ஃப்ரீச், நகைச்சுவைனா ஹூமரஸ், செம அழகுனா கார்ஜியஸ், குறைபாடுனா இம்பர்ஃபெக்ஷன். இப்ப பாருங்க, யாரு உறுதிமொழி எடுக்கிறாங்க? ஹூ டேக்ஸ் த பிளெட்ஜ் நவ்? யாரு வந்து கவனிக்கிறாங்க? உபதேசம் அறிவுரை கொடுத்தா? ஹூ லிசன் இஃப் அட்வைஸ்டு டு ஃப்ரீச்? நண்பா, நீங்க நகைச்சுவையான ஆளு. அப்ப அப்ப நகைச்சுவைனா ஹூமரஸ். டியூட், ரியலி நைஸ், யூ ஆர் ரியலி ஹூமரஸ் பர்சன். கார்ஜியஸ், செம அழகு சொல்றதுக்கு யூஸ் பண்றோம். ஹாய் டியூட், சி தேர், வாவ், சி இஸ் கார்ஜியஸ். நண்பா, அங்க பாருங்க, அவ செம அழகா இருக்கால. அதுக்கு தான் இது மாதிரி சொல்லியிருக்கேன். இம்பர்ஃபெக்ஷன்னா ஒரு குறைபாடு அப்படி சொல்றது. டு நாட் ஃபைண்ட் அவுட் இம்பர்ஃபெக்ஷன் இன் அதர்ஸ். மற்றவங்கள்ட்ட குறைகள்லாம் பார்க்காதீங்க.